ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன சமையல்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டிஃபன் குடுக்குற மாரி இந்த மாரி ஒரு பாஸ்தா தான் பண்ண போறேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 1/4 கிலோ பாஸ்தாவ எடுத்து நான் கழுவி வச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில தண்ணி ஊத்தி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இதில 1 ஸ்பூன் எண்ணெயும், 1 ஸ்பூன் உப்பையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு கொதிக்க விடுங்க. முக்காவாசி வெந்தா போதும், நெறைய வேக வேண்டாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் இது ஒரு பாத்திரத்தில வடிகட்டி வச்சுக்கோங்க. இதுக்கு நான் என்னெல்லாம் பொருள் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாமா? இதுக்கு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், வெங்காயத்தாளு, கொத்தமல்லி, கொடை மிளகா எல்லாம் நறுக்கி பொடிசு பொடிசா வச்சுருக்கேன். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி, அதில் பச்சை மிளகா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே இஞ்சி, பூண்டையும் போட்டு வதக்கி, வெங்காயம் இருக்குல்ல, ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டியிருக்கேன். வெங்காயம் கீரையில தான் அந்த வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நார்மல் வெங்காயம் எடுக்கலை. கொடை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. 2 தக்காளி பழம் அதுக்கப்புறம் பொடிசா கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். அதையும் போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்ன மசாலாலாம் போட போகிறோன்னா, பிளாக் சால்ட்டு, மஞ்சள், மிளகாத்தூள், பாஸ்தா மசாலா எல்லாம் போட்டு நல்லா கிளறி வேக வச்ச பாஸ்தாவை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இது எல்லாமே நம்ம சேர்த்து ஒன்று போல் கிளறி விடணும். இதுக்கு மேலே நம்ம வெங்காயத்தாள் இருக்கு இல்லையா, இது நம்ம நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் பாதியில் தான் நம்ம இடையில போட போகிறோம். அப்படி போடுறதுல என்னென்னா, வெங்காயக்கீரை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே நம்ம எண்ணெயிலே நம்ம சாப்பிட்டுட்டோம் வதக்கிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு அந்த ரொம்ப வெந்துடும். இந்த மாதிரி டிஷ்ஷுக்கெல்லாம் வெங்காயத்தாள் இடையில போடணும். கடைசியில் போட்டால் சாப்பிட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் 3 முட்டை அவிச்சு நான் சீவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி துருவலா போடும்போது அந்த பாஸ்தால எண்ணெய் இருக்கும் அடியில, அந்த எண்ணெய் வந்து ஆகாது. இந்த மாதிரி போடும்போது அந்த ட்ரை ஆயிரும். பாஸ்தா டிஃபனுக்கு கொடுக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் இது என் பொண்ணுக்கு கிண்டி நான் கொடுக்க போகிறேன் டிஃபனில். ஆனால் அவள் மத்தியானம் தான் சாப்பிடுவா. நான் இப்போ என் பையனுக்கு தான் கிண்டி கையில் கொடுக்க போகிறேன். அவன் இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான். ஆனால் அவன் தான் ஃபஸ்ட் டைமு ட்ரை பண்ண போகிறான். எப்படி பண்ணியிருக்கேன் நீங்களே சொல்லுங்கள் பாஸ்தா எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் உங்களை நான் பார்க்குறேன். இது எப்படி பண்ணியிருக்கேன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது ஒரு தேங்காய் திருவல் மாரி தான் இருக்கும். முட்டைன்னே நீங்கள் சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கு பாஸ்தா? டேஸ்ட் பண்ணி எனக்கு சொல்லு. சூப்பராக மேம், சூப்பர்.